நல்லா இருக்கீங்களா? இப்போ நம்ம ஈவினிங் டைம்ல சாப்பிட்றதுக்கு சூப்பரான ஒரு ரெசிபி தான் பார்க்க போறோங்க. இது ரோட்டு கடையிலலாம் ரொம்பவே ஃபேமஸ். நம்ம ஊர் பக்கத்தை விட இது நார்த்லயும் ஆந்திரா, கர்நாடகா சைட்லாம் ஒரு ஃபேமஸான ரெசிபி. ஈஸியாக இதை நம்ம வீட்டில் செஞ்சு சாப்பிட்டா அங்கே சாப்பிட்ற டேஸ்ட்டை விட அட்டகாசமான டேஸ்ட்டில் ரொம்ப க்ளீனான மெத்தடில் நம்ம செஞ்சு சாப்பிட்லாம். பிள்ளைங்களுக்கும் வீட்டில் இருக்கவங்களுக்கும் இது போல டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுத்தா எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. இந்த ரெசிபி செய்யறதுக்கு நம்ம பஜ்ஜி போண்டா மிக்ஸ் தான் எடுத்திருக்கோம். இன்ஸ்டன்ட் மிக்ஸில் தான் செய்ய போகிறோம். ரொம்ப ஈஸியாக வேலை முடியணுன்றதுக்காக நான் இன்றைக்கி சக்தி பிராண்ட் எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த பிராண்டு பிடிக்குதோ அதை எடுத்துக்கோங்க. ஆச்சி எடுத்துக்கலாம், ஜிஆர்பி எடுத்துக்கலாம், எம்டிஆர் எடுத்துக்கலாம். எல்லாமே நல்லா தான் இருக்குது. நாகாவில் கூட ரொம்ப சூப்பராக இருக்குது. இந்த பஜ்ஜி மாவு மிக்ஸ் எடுத்துகிட்டு இதில் எதுவுமே நம்ம கலக்க தேவையில்லை. ஏன்னா அவங்களே உப்பு காரம் எல்லாமே போட்டு தானே அனுப்பியிருப்பாங்க. தேவையான அளவு தண்ணி இதில் விட்டு நல்லா திக்காக கரைச்சிக்கணும். ரொம்ப இந்த இது லிக்விடாக இருக்கக்கூடாது. நார்மலாக நம்ம பஜ்ஜிக்கு கரைக்கிறத விட நல்லா திக்காகவே இருக்கணும். இது போல் நல்லா திக்காக கட்டிகள்லாம் இல்லாமல் கரைச்சி எடுத்துக்கோங்க. இது கரெக்டான கன்சிஸ்டன்சி. பஜ்ஜி மாவு பதம் இருக்கக்கூடாது, போண்டா மாவு பதம் இருக்கணும். இப்போ இதை அப்படியே வச்சிடலாம். இப்போ நம்ம எடுக்கக்கூடியது கொடமிளகா முழுசாக இருக்கும் இல்லைங்களா, அதை அப்படியே எடுத்துட்டு இது போல் ஏதாவது ஒரு நைஃப் வச்சோ இல்லை ஏதாவது ஒரு கம்பி வச்சோ டூத்பிக் வச்சோ ஓட்டை பண்ணிக்கோங்க. ஏன்னா முழுசாக சேர்த்து நம்ம பொரிக்கும்பொழுது வெடிக்கிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அதனால் இது போல் ஹோல் பண்ணிட்டீங்கன்னா நம்ம பொரிக்கும்பொழுது வெடிக்காது. அதனால் கரெக்டாக இது போல் ஹோல்ஸ் போட்டோ இல்லை லைன்ஸ் போட்டோ எல்லா கொடமிளகாவையும் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. கொடமிளகாவை முழுசாகவே சேர்த்து செய்கிறது தான் இந்த பஜ்ஜோட ஸ்பெஷலுங்க. இது பார்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இது கூட நீங்கள் சாஸ் இல்லை சட்னி வகைகள், காரசாரமான சாம்பார் இது போல் எது வேணாலுமே தொட்டுக்கிட்டு சாப்பிட்லாம். இப்போ நம்ம வச்சுருக்க எல்லா மிளகாவையுமே கரெக்டாக அதே போல் ஹோல் பண்ணி வச்சாச்சு. இதை திக்கான இந்த பேட்டரில் சேர்த்துட்டு இதே போல் கலந்து விட்டு நீங்கள் கையில் கூட எடுத்துகிட்டு போடலாம். கையில் போடுறதுக்கு சப்போஸ் நீளமாக அந்த மாவு தொங்கி வரும் இல்லைங்களா, அந்த மாதிரி இல்லாமல் இருக்கிறதுக்கு இது போல் ஒரு கரண்டியில் எடுத்துகிட்டு இதை நீங்கள் நல்ல எண்ணெய் காய வச்சுட்டு எண்ணெய் காய்ஞ்ச பிறகு மிதமான தீயில் வச்சுட்டு இதே போல் எடுத்து மெதுவாக விட்டுடுங்க. சூப்பராக பொரிஞ்சு வரும் இந்த பஜ்ஜு. இது போல் பொரிக்கும் பொழுது நல்லா குழியாக இருக்க கடாய் எடுத்துக்கோங்க. நீங்கள் எவ்வளவு பெரிய கடாய் எடுக்கிறீங்க, எவ்வளவு எண்ணெய் சேர்க்குறீங்க அப்படின்றதுக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம 1 போடுறதா 2 போடுறதான்றதெல்லாம் டிசைட் பண்ணோம். நான் இன்றைக்கி சின்ன கடாய் தான் எடுத்திருக்கேன். அதில் ஒன்றுனா தான் போட்டு பொரிக்க போகிறேன். ஒரு பக்கம் நல்லா கலர் மாறின பிறகு திருப்பி போடுங்க. உடனே திருப்பி போட வேணாம். இதே போல் நல்லா நமக்கு செவந்து வரும் இல்லைங்களா, பஜ்ஜி எப்படி பொரிஞ்சு வருமோ அதே தான். அது போல் மேலே நல்ல மாவெல்லாம் வெந்து வரட்டும். அது வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு நம்ம இதை எடுத்துடணும். அதே போல் நிறைய நேரம் நீங்கள் வேக விட்டுட்டிங்கனாலும் உள்ளர பார்த்தீங்கன்னா ரொம்ப அப்படியே சாஃப்டாக வெந்துடும் அந்த கொடமிளகா. அதனால் ஒரு கரெக்டான பக்குவத்தில் வேக வச்சு எடுத்துக்கோங்க. நம்மக்கிட்ட பஜ்ஜி மாவு இருந்துச்சுன்னா ரொம்ப ஈஸியாக இந்த ரெசிப்பியை 10 நிமிஷத்தில் செஞ்சு முடிச்சிடலாம். அப்படி இல்லைனா கூடுதலாக ஒரு 10 நிமிஷம் தேவைப்படும். நம்ம எல்லா மாவையும் கரெக்டான ரேஷியோவில் சேர்த்து கலந்து சுடுறதுக்கு. இப்போ பாருங்கள், சூப்பராக இது பொரிஞ்சு வந்துருச்சு. இதே போல் நம்ம வச்சுருக்க எல்லா கொடமிளகாவையுமே பஜ்ஜிகளாக பொரிச்சு எடுத்து தனியாக வச்சிடலாம். சூப்பராக நல்லா குண்டு குண்டாக முழு கொடமிளகா பஜ்ஜி ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். எண்ணெய் பார்த்திங்கன்னா சாதாரணமாக நம்ம வடைக்கு பஜ்ஜிக்கெல்லாம் காய வைப்போம் இல்லைங்களா, அது போல் நல்லா காய்ஞ்ச பிறகு மிதமான தீயில் வச்சுட்டு அதுக்கப்புறம் இதை சேர்த்துட்டு மிதமான தீயிலேயே நீங்கள் பொரிச்செடுக்கணும். அப்போ தான் கரெக்டாக நமக்கு பொரிஞ்சு வரும். லோ ஃப்ளேமில் மாற்றிட்டிங்கன்னா நல்லா எண்ணெய் குடிக்க ஆரம்பிச்சிடும். ஹை ஃப்ளேமில் இருந்துச்சுன்னா மேலெல்லாம் கலர் மாறிடும், உள்ளர நமக்கு வேகவே வேகாது. பிகினர்ஸ்க்கு இந்த டிப்ஸ் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நல்ல சமையல் தெரிஞ்சவங்களுக்கு இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமாவே தெரியாது. இந்த ரெசிபிக்கு நான் எங்கள் வீட்டில் அன்னைக்கு கொத்தமல்லி சட்னி செஞ்சேன். அந்த கொத்தமல்லி சட்னி ரொம்ப டேஸ்டியாக இருந்துச்சு. இந்த பஜ்ஜிக்கு கொத்தமல்லி சட்னி மட்டும் இல்லாமல் புதினா சட்னி, காரசாரமாக இருக்கக்கூடிய சட்னி வகைகள், தேங்காய் சட்னி, பச்சை மிளகாய் சட்னி இது போல் சட்னி வகைகள் எல்லாமே செம காம்பினேஷனாக இருக்கும். ஈவன் குருமா கூட தொட்டுக்கிட்டு சாப்பிட்லாங்க. சூப்பரான இந்த ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.